கால்நடை தீவன ஊழலில் ஈடுபட்ட லாலு பிரசாத் யாதவுக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கி ராஞ்சி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதனால் லோக்சபா எம்பி பதவியை அவர் பறிகொடுக்கிறார். ராஷ்டிரிய ஜனதா தள தலைவர் லாலு பிரசாத் யாதவ் 1990களில் பீகார் முதல்வராக இருந்தபோது கால்நடை தீவனங்களை வாங்கியதில் 950 கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடந்தது. இது தொடர்பாக சிபிஐ பதிவு செய்த ஒரு வழக்கு ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சி சிபிஐ நீதிமன்றத்தில் நடந்து வந்தது. இவ்வழக்கில் லாலு பிரசாத், முன்னாள் முதல்வர் ஜெகநாத் மிஸ்ரா, ஐக்கிய ஜனதா தள எம்பி ஜெகதீஷ் சர்மா உள்ளிட்ட 45 பேரை குற்றவாளிகள் என்று கடந்த திங்களன்று நீதிமன்றம் அறிவித்தது. அவர்களில் 8 பேருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை அன்றைய தினமே வழங்கப்பட்டது. லாலு பிரசாத் உள்ளிட்ட 37 பேருக்கான தண்டனையை இறுதி செய்வதற்கான விவாதம் நீதிபதி பிரபாஸ்குமார் சிங் முன்னிலையில் திங்களன்று நடந்தது. இதுபோன்ற குற்றத்தை ஒருபோதும் பொறுத்துக் கொள்ள முடியாது என்பதை உறுதி செய்ய அதிகபட்ச தண்டனையாக 7 ஆண்டுகள் சிறை தண்டனையை லாலுவுக்கு வழங்க வேண்டும் என்று சிபிஐ வக்கீல் வாதிட்டார். லாலு பிரசாத்தின் வக்கீல்கள் லாலுவின் வயது மற்றும் பல்வேறு நோய்களை கருத்தில் கொண்டு குறைந்தபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என கோரினர். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி பிரபாஸ்குமார் சிங் லாலுவுக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை, 25 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்தார். முன்னாள் முதல்வர் ஜெகநாத் மிஸ்ரா, லோக்சபா எம்பி ஜெகதீஷ் சர்மா ஆகியோருக்கு தலா 4 ஆண்டுகள் சிறை விதிக்கப்பட்டது. இவர்கள் தவிர 5 அரசியல்வாதிகள், 4 முன்னாள் IAS அதிகாரிகள் உள்ளிட்டோருக்கும் வெவ்வேறு கால அளவுகளில் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. लालू प्रसाद जी को 5 साल 25 लाख रुपए जुर्माना, 5 साल सश्रम कारावास और 25 लाख रुपए जुर्माना, नहीं देने की स्थिति में 6 महीना साधारण कैद। जगन्नाथ मिश्रा जी को भी 4 साल और 2 लाख रुपए जुर्माना. கடந்த ஜூலை மாதம் உச்சநீதிமன்ற பிறப்பித்த உத்தரவுப்படி 2 ஆண்டுகளுக்கு மேல் தண்டனை பெற்ற லாலு பிரசாத்தின் லோக்சபா எம்பி பதவி பறிபோவதோடு தண்டனை காலமான 5 ஆண்டுகள், விடுதலையான பின் 6 ஆண்டுகள் என 11 ஆண்டுகள் தேர்தலில் போட்டியிட முடியாத நிலைக்கும் லாலு தள்ளப்பட்டுள்ளார். சரண் தொகுதி எம்பி லாலுவை போல ஜெகனாபாத் தொகுதியிலிருந்து தேர்வான ஜெகதீஷ் சர்மாவின் எம்பி பதவியும் பறிபோகிறது. திங்களன்று குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்ட உடனே ராஞ்சி சிறையில் லாலு உள்ளிட்ட அனைவரும் அடைக்கப்பட்டனர். சிறையில் அடைக்கப்பட்ட சிறிது நேரத்திலேயே ஜெகநாத் மிஸ்ராவுக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டதால் அவர் ராஞ்சி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த தண்டனை தொடர்பாக மேல்முறையீடு செய்ய போவதாக ராஷ்டிரிய ஜனதா தளம் தெரிவித்துள்ளது.